Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய செய்திகள் மற்றும் தேர்தல் அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன். டைரக்ட் ஃபைட் பிட்வீன் பிஜேபி அண்ட் காங்கிரஸ். 7 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வேட்பாளரும் பாஜக வேட்பாளரும் நேரடியாக மோதும் ஒரு சூழல் இருக்கு. இல்ல, காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நான் பார்க்குற நேரடி போட்டி கன்னியாகுமரியில் ஃபைட் இஸ் பிட்வீன் விஜய் வசந்த் அண்ட் பொன்னார். அது ஸ்ட்ரெயிட் ஃபைட். ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 இடங்களை தவிர திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் நடக்கக்கூடிய போட்டியாக தான் பார்க்கிறேன். திமுகவுக்கு மிகப்பெரிய சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட் ஷேர். திமுக சென்ற முறை திமுக கூட்டணி கிட்டத்தட்ட இதே கூட்டணின்னு வச்சுக்கோங்க, 2019 53% வாக்குகளை பெற்றார்கள். இந்த முறை அது குறையும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை திமுக 40% வாங்கினாலும் ஜெயிக்கலாம் பெரும்பாலான இடங்களில். திமுகவினுடைய மிக பெரிய பலம் என்பது அவர்களுக்கு கிட்டத்தட்ட பல்காக கிடைக்கும் சிறுபான்மையினர் வாக்குகள். பாஜக இந்த எலெக்ஷன்ல அவங்களோட டார்கெட் அதிமுகவா இருக்கா இல்ல திமுகவா இருக்கா? அவர்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 இடத்துலயாவது அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டது. அதிமுக பாஜக இந்த கூட்டணியில் இந்த தேர்தலை சந்தித்திருந்தால் உறுதியாக ஒரு 10 to 15 இடங்கள் மேபி அதிகமாக கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் இந்த பிளவுபட்டதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு ஃப்ரீ ஹிட்னுவாங்க, அந்த மாதிரி ஃப்ரீ ஹிட் கிடைக்கும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். இந்த தேர்தல் களத்துல நிறைய வேட்பாளர்கள் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. இதுல ஒரு ஸ்பெசிபிக்கான பாயிண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுல நேரடி போட்டி அப்படின்னு ஒரு தொகுதியிலையும் இருக்குது. அதுல ரொம்ப கேட்டகரிகளா சொல்லணும்னா டைரக்ட் ஃபைட் பிட்வீன் பிஜேபி அண்ட் காங்கிரஸ் 7 தொகுதிகள்ல இருக்கு. இந்த 7 தொகுதிகளையும் காங்கிரஸ் வேட்பாளரும் பாஜக வேட்பாளரும் நேரடியாக மோதும் ஒரு சூழல் இருக்கு. இந்த கான்டெஸ்ட்ல யாருக்கான அந்த வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுல இந்த ரெண்டு கட்சிகளும் எப்படி வேட்பாளரை களமிறக்கியிருக்காங்கன்னு பாருங்க. இல்ல, காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நான் பார்க்குற நேரடி போட்டி கன்னியாகுமரியில் நிச்சயமா அது ஸ்ட்ரெயிட் ஃபைட்டு காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும். நீங்க மற்ற எந்தெந்த தொகுதிகள் சொல்றீங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தான் ஸ்ட்ரெயிட் ஃபைட்டா இல்ல 3 கார்னர்டு கான்டெஸ்டா? மற்ற இடங்களெல்லாம் நான் பார்க்கறது அது ஒரு 3 கார்னர்டு கான்டெஸ்ட். நீங்க எந்தெந்த தொகுதின்னு சொல்லுங்க, ஐ வில் ட்ரை அண்ட் எக்ஸ்பிளைன். இதுல இப்போ மயிலாடுதுறை, அப்புறம் இன்னும் ஒரு சில தொகுதிகள் கிருஷ்ணகிரிலாம் இப்போ வேட்பாளர் இன்னும் அறிவிக்காத ஒரு சூழல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தொகுதிகளும் இந்த டைரக்ட் கான்டெஸ்ட் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. அதாவது அதிமுகவுடைய புதுமுக வேட்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, இதுல பிரபலமான வேட்பாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதால இந்த டூ கார்னர் ஃபைட் அப்படின்ட்டு சொல்லப்படுது இல்லையா? அது அப்படிதான் சொல்லணுமா இல்ல அதிமுகவையும் அங்க கணக்குல எடுத்துக்கணுமா? இல்ல, நிச்சயமா அதிமுகவை கணக்கில் எடுத்துக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. அது வேட்பாளர்கள் புதுமுகங்களா இருக்கிறதுனால அது வீக், நிச்சயமா வீக் கண்டெஸ்டன்ட், அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனால் அதனால 2 கார்னர்டு கான்டெஸ்ட் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுங்கிற மாதிரி இல்லை. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, தேமுதிக வேட்பாளர்கள் நிறுத்தி வைத்திருக்கிற இடங்களில் அட்லீஸ்ட் 4 தொகுதிகளில் அவர்கள் 3வது இடத்துக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதிமுக கூட்டணியில் அந்த இடங்கள், உதாரணத்துக்கு மத்திய சென்னை போன்ற இடங்கள் எல்லாம் அவங்க 3வது இடத்துக்கு, அதிமுக கூட்டணி 3வது இடத்துக்கு தள்ளப்படலாம். அதை தாண்டி தேனியில திரு டிடிவி தினகரன் வர்சஸ் தங்கத்தமிழ்ச்செல்வன் வரும்போது அங்கு இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் சற்று அந்த, ஏன்னா 2 ஹை ப்ரொஃபைல் கேண்டிடேட்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு அட்டென்ஷன் நிறைய இருக்கும். ஸோ அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கூட அவர்கள் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அஃப்கோர்ஸ் நமக்கு கன்னியாகுமரியை பற்றி ஏற்கனவே நம்ம சொன்னோம். ஸோ கன்னியாகுமரியில் எசென்ஷியலி த ஃபைட் இஸ் பிட்வீன் விஜய் வசந்த் அண்ட் பொன்னார். அது ஸ்ட்ரெயிட் ஃபைட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 இடங்களை தவிர மற்ற இடங்களில் நான் பெரும்பாலான இடங்களில் நான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கக்கூடிய போட்டியாகத்தான், திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் நடக்கக்கூடிய போட்டி தான் பார்க்கிறேன்.
இப்ப இதுல நம்ம எந்தெந்த தொகுதின்னு கேட்டீங்க. அதுல வந்து இப்போ விருதுநகர்ல மாணிக்கம் தாகூர் வெர்சஸ் ராதிகா சரத்குமார் வெர்சஸ் விஜய் பிரபாகரன் இருக்கு. இதுல வந்து ஒருவர் வந்து சிட்டிங் எம்பி, இன்னும் ரெண்டு பேர்ல வந்து பிரபலங்கள். ஆனா வந்து அந்த தொகுதியில அதிகமான பரிச்சயம் இல்லை, இருந்தாலும் வந்து ஸ்டார் கேண்டிடேட்ஸா இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி தொகுதியில வந்து என்ன மாதிரியான வாக்கு பிரிவு அப்படிங்கிறது, இந்த வாக்கு சதவீதம் நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, மாணிக்கம் தாகூர் வந்து அங்கு விருதுநகர்ல அவர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு குறை என்னன்னா, அவர் அந்த ஊருக்காரரே இல்ல, வரதே கிடையாது, எப்பாவது ஒரு வாட்டி வந்துட்டு போறாரு, பர்மனண்டா அங்க இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மீது கணிசமான அளவுல இருக்கு. ஆனால் இது யாருக்கு உதவும்? ஏன்னா மற்ற 2 பேருக்கும் அந்த தொகுதிக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இல்லை. இப்போ ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும் விருதுநகருக்கும் என்ன கனெக்ஷன், அதே மாதிரி விஜய் பிரபாகரனுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த வாக்குகள் யாரை, மாணிக்கம் தாகூர் மீது அதிருப்தி இருக்கக்கூடிய வாக்குகள் யாருக்கு செல்லும் அப்படிங்கிறது இட்ஸ் எ டிபேட்டபிள் இஷ்யூ. ஆனாலும் எதிரணி வாக்குகள் பிளவுபடுறதுனால மாணிக்கம் தாகூர் வில் ஸ்டில் பி ஃபேவரட். அதை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு மாணிக்கம் தாகூருக்கு தான் அதிகமாக இருக்கும். இது 2வது இடத்துல வந்து ராதிகா வருவாங்களா இல்ல விஜய் பிரபாகரன் வருவாரா அப்படிங்கிறதுல நம்ம விவாதிக்கலாமே தவிர, வெற்றி வாய்ப்பு அங்க யாருக்கு அதிகமாக இருக்கு டிஸ்பைட் ஆன்டி இன்கம்பன்சி. அங்க நீங்க விருதுநகர்ல இன்ஃபேக்ட் சென்ற வாரம் கூட எனக்கு 2 நண்பர்கள், 2 பேரும் அங்கு ஓரளவுக்கு பிரபலமானவர்கள், அவர்கள் சொன்னாங்க, சார் அவரு பார்ட் டைம் தான் சார் இங்க வருவாரு, நாங்க ரெகுலரா பாக்குறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு மீது ஒரு அதிருப்தி இருக்கிறது. 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே அங்க இருந்துட்டார். சோ இந்த முறை வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விருதுநகர் மக்கள்கிட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆனாலும் திமுக வாக்கு வங்கியினால மாணிக்கம் தாகூருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். அதுலயே அந்த லிஸ்ட்லயே சொல்லும் போது இப்போ திருவள்ளூர் இன்னொரு தொகுதி, இப்போ இன்னைக்கு வந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. சசிகாந்த் செந்தில் ஒரு பக்கம் காங்கிரஸ் வேட்பாளர், ஏடிஎம்கே நல்ல தம்பி, அப்புறம் பொன் பாலகணபதி அப்படிங்கிறவர் பாஜக சார்பில் நிற்கிறார். சோ இதுல சசிகாந்த் செந்திலுக்கு இது ஏன்னா திமுகவுக்கு வாக்கு வங்கி பலமாக இருக்கிறது, விசிகேக்கு வாக்கு வங்கி இருக்கிறது, போன்ற திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அங்க வாக்கு வங்கி இருக்கிறது, காங்கிரஸுக்கும் ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. ஸோ அங்க வந்து ஒரு பெரிய கான்டெஸ்டா வரும்னு நான் நினைக்கல. அங்க சசிகாந்த் செந்தில் நல்ல கேண்டிடேட்டு, முன்னாள் IAS அதிகாரி. ஸோ நிச்சயமா அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அது ஒரு பெரிய க்ளோஸ் கான்டெஸ்டா ஃபைட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த பிரச்சாரம் தொடங்கிடுச்சு. இந்த பிரச்சாரம் நம்ம அந்த ஸ்பீடை பார்க்கும்போது திமுக பாஜகவை வந்து கடுமையாக விமர்சிக்கிறது, அதிமுக கடுமையாக விமர்சிக்கிறது. பாஜக வெறும் திமுக மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதிமுக திமுகவை விட பாஜகவை ஜாஸ்தியா விமர்சிக்க அப்படிங்கிறத பார்க்கணும். இவங்க இந்த மாதிரி விமர்சனத்துல அந்த ப்ரொபோர்ஷன்ஸ்லயே வந்து அவங்களுடைய அந்த டார்கெட் அப்படிங்கிறது இருக்கா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு கோவையுடைய அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் அண்ணாமலைக்கு வந்து சவால் விடுறாரு. அப்புறம் பிரேமலதாவும் நேத்து வந்து பாமக வந்து அட்டாக் பண்ணி பேசுறாங்க. சோ வந்து இந்த வியூகம் எதை குறிக்க? இல்ல நான் சிங்கை ராமச்சந்திரன் சொன்னதுல எதுவும் தப்பா, நான் அதாவது அண்ணாமலையை வந்து அட்டாக் பண்ண, கோவையை பத்தி பேசலாம் வாங்க அப்படின்னு கேட்கிறாரு. சவால் விடுறதுன்னா ஒரு டிபேட்டுக்கு வாங்க, நீங்க பாராளுமன்றத்தை உறுப்பினர் ஆகணும்னு விருப்பப்படுறீங்க கோவையில இருந்து, நானும் விருப்பப்படுறேன், இன்னொருத்தரும் விருப்பப்படுறாரு, மும்முனை போட்டி. இந்த மும்முனை போட்டியில 3 வேட்பாளர்களும் நின்று விவாதிக்கலாமே, அது என்ன தப்பு இருக்கு? இல்ல இந்த சவால் விடுறது ஒண்ணு சிட்டிங் எம்பிக்கு சவால் விடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஆளுங்கட்சியா இருக்கவங்க சவால் விடுவாங்க. இல்ல இவரும் புதுமுக வேட்பாளர், அவரும் புதுமுக வேட்பாளர் இல்ல. ஆனால் டிஃபரன்ஸ், சிங்கை ராமச்சந்திரன் கோவை சேர்ந்தவர், வேற அண்ணாமலை கோவை சேர்ந்தவர் அல்ல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜோதிமணி கூட கேட்டிருக்காங்க, கரூர் லோக்சபா தொகுதிக்கு உட்பட்டு தானே திரு அண்ணாமலை வந்து அவருடைய சொந்த ஊரு, அதனால சென்ற முறை அரவக்குறிச்சியில தானே போட்டியிட்டாரு, அப்ப கரூர்ல தானே அவர் நிக்கணும், அவருக்கு கோயம்புத்தூர் ஏன் போறாரு? சோ நிச்சயமாக அந்த ஃபேக்டரை வந்து சிங்கை ராமச்சந்திரன் will try to play up. அவருக்கு என்ன, நாங்க லோக்கல், இங்க SP வேலுமணி இருக்காரு, ஸோ அந்த ஃபேக்டர்ஸ், ஏடிஎம்கே ட்ரெடிஷனல் சீட்டு, ஸ்ட்ராங் ஓட் பேங்க் இருக்கு, ஸோ இதெல்லாம் வச்சு சென்ற முறை 2021 மாவட்டத்தில இருந்து 10 சீட்டு ஜெயிச்சாங்க அதிமுக. ஸோ ஈவன் தோ தேர்தலில் தோல்வி அடைந்தால் கூட கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஸ்வீப் பண்ணாங்க. ஸோ இதையெல்லாம் பிளே அப் பண்ணிட்டு
இவர் வெளியூர்ல இருந்து இவருக்கும் கோவைக்கும் என்ன சம்பந்தம், வாங்க கோவையில் இருக்கிற இஷ்யூஸை பத்தி டிபேட் பண்ணலாம். நியாயமானது தானே. அது வந்து ஒரு ஒரு அதிமுக பாஜகவை கடுமையான விமர்சனம் செய்கிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுல இப்போ ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 2019 அவங்க ஏற்கனவே வந்து ஒரு ஸ்வீப் பண்ண ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் இதுக்கு முன்னாடி போச்சு. இதுக்கப்புறம் அவங்க பெற வேண்டியது அப்படிங்கிறது இல்லை, ஆனா தக்க வைக்க வேண்டிய அந்த சூழல் தான் இருக்கு. சோ தக்க வைக்கிறதுக்கு தான் பிரச்சாரம் செய்யறாங்களா, இல்ல இதுல வந்து ஏன்னா ராகுல் காந்தியை போன முறை பிரதமராக வேட்பாளராக அறிவித்தாங்க, இந்த வாட்டி அறிவிக்கல. இதெல்லாம் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ளோவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, திமுகவுக்கு மிகப்பெரிய சவால் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி. இப்ப இந்த தேர்தலே வந்து பெரும்பாலும் 2 விஷயத்துல உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. ஒண்ணு ஓட் ஷேர். திமுக சென்ற முறை திமுக கூட்டணி கிட்டத்தட்ட இதே கூட்டணின்னு வச்சுக்கோங்க, 2019 53% வாக்குகளை பெற்றார்கள். இந்த முறை அது குறையும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வளவு குறைய போகிறது? அது 45% வரப்போதா, 46-7% வரப்போதா, 40% வரப்போதா? ஏன்னா ஒரு 8% 10% ஸ்விங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்விங். ஆனாலும் எதிர் அணி பிளவுபட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அது வெற்றி வாய்ப்பை நீங்க இந்த முறை திமுக 40% வாங்கினாலும் ஜெயிக்கலாம் பெரும்பாலான இடங்களில். 40% வாங்கினாங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு அந்த கூட்டணிக்கு 13% ஸ்விங் ஆவே. அது வந்து ஹியூஜ் ஸ்விங். ஆனாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பிகாஸ் ஆஃப் தி ஸ்பிளிட் ஓட். எதிர் அணியினுடைய வாக்குகள் பிளவுபட போகின்றன. அதுல டாக்டிக்கல் ஓட்டிங் இருக்கும். சில ஏரியால திமுகவை யாரு தோக்கடிக்க முடியும்னு நினைச்சு ஓட் பண்ணுவாங்க. சில உள்குத்துக்கள் இருக்கும். ஒவ்வொரு தொகுதியில ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு தன் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இதெல்லாம் வந்து சகஜம். ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இந்த ஃபைனல் ரிசல்ட்டை பார்க்கணுமே தவிர வெறும் நம்ம ஓட் ஷேரை மட்டும் வச்சு நம்ம கணக்கு போட முடியாது. இப்ப இந்த எலெக்ஷனை ஓவராலா பாக்கும்போது உங்களுக்கு வேட்பாளர் பாஜக வேட்பாளர் பற்றியும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பாஜக எய்ம் பண்றது சீட்ஸ் அப்படின்னு தோணுதா இல்ல பர்சன்டேஜ் தோணுதா? ஏன்னா அவங்க வந்து இந்த எலெக்ஷன்ல அவங்களோட டார்கெட் அதிமுகவா இருக்கா இல்ல திமுகவா இருக்கா? இல்ல, பாஜக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கணும். அவங்க ஹெவி வெயிட் கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் இறக்கிட்டாங்க. திரு எல் முருகன் அவர்கள் இப்போ 1 மாதம் கூட ஆகல ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 1 மாதம் கூட ஆகல. அதுக்குள்ள அவரை வந்து கேண்டிடேட்டா நீலகிரியில நிக்க வைக்கிறாங்க. அண்ணாமலை வந்து முதலியே அவர் சொன்னார், நான் வந்து இது போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு குறைவுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டார் மீடியாவை சந்திக்கும் போது. அவரை நிக்க வைக்கிறாங்க. டாக்டர் தமிழிசை அவங்க பாட்டுக்கு கவர்னரா இருந்தாங்க, அவங்கள கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. ஸோ பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கட்சியினுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் பொன்னார் அவரையும் போட்டியிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த கட்சியில அறிமுகமான பெரும்பாலான முகங்கள் போட்டியில் ஹெச் ராஜா அவர்களை தவிர கிட்டத்தட்ட எல்லாருமே இறக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு குறைந்தபட்சம் அவர்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 இடத்துலயாவது அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டது. ஓட் ஷேரையும் கணிசமான அளவுல வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டது. அது நடக்கலைன்னா அது அவங்களுக்கு ஒரு பின்னடைவா இருக்கும். அது நடந்ததுன்னா 26க்கு அவங்க வியூகம் எப்படி அமைக்கலாம், மேபி அதிமுகவோட திருப்பியும் கூட்டணி வைப்பாங்களா, இதெல்லாம் பார்க்க வேண்டும். ஆனா இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு எதுவும் தெரியுதா? குறிப்பா அந்த அவங்க பிரச்சாரத்திலயோ இல்ல ஒரு வாரம் வினோத், ஒரு வாரமே அரசியல்ல ஒரு யுகம். நீங்க கேட்கறது 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகுங்கிறது யாராலையும் வந்து இப்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிசல்ட் எப்படி இருக்க போகுது, மத்தியில யாரு ஆட்சி அமைக்க போறாங்க, தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு திமுகவினுடைய கூட்டணியினுடைய வாக்கு வங்கி சரிய போகிறது, அதிமுகவுடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது அதிமுகவால். பல கேள்விகளுக்கு பதில்கள் தான். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் இருக்கு. நீங்க 3 மாதம் கழிச்ச தேர்தல்னா கூட ஓரளவுக்கு கணிக்கலாம். 2 ஆண்டுகள் இருக்கும்போது யார் யாரோட போவாங்க அதுக்கு இன்னைக்கு அறிகுறி இல்லைன்னா இருக்காது. இதுல இப்போ ட்ரிபிள் ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறாங்க திமுக மேல. அதாவது ஒரே தொகுதியில ஒரு எம்எல்ஏவும் இருப்பாரு, திமுக எம்எல்ஏவும் இருப்பாரு, திமுக கவுன்சிலரும் இருப்பாரு, திமுக எம்பியும் இருப்பாங்க, கூட்டணி எம்பியும் இருப்பாங்க. அப்படிங்கிற போது இந்த ட்ரிபிள் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லப்படுற வாதம் வந்து ஏற்புடையதானா? அப்படி அது ட்ரிபிள் இன்கம்பன்சிங்கிறது இருந்தும் கூட நிறைய இடத்துல வேட்பாளர்களை மாத்தாம இருக்கிறாங்க. அதிருப்தி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் சில வேட்பாளர்கள் அப்படியே அதே இடத்துல தொடர்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். எக்ஸாம்பிள் கதிரானு கூட சொல்லலாம்.
சோ வந்து அந்த அதிருப்தியை மீறி அதை நிக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த ட்ரிபிள் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது உண்மைதானா? ஒன்று, ஆன்டி இன்கம்பன்சி கணிசமான அளவில் திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு எதிராகவும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது. அதை வந்து நம்ம நினைவு வச்சுக்கணும். ஸோ இது வெறும் திமுக அகேன்ஸ்டா மட்டும்தான் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. மத்தியில் நடக்கிற ஆட்சிக்கு எதிராகவும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஸோ திமுகவினுடைய மிக பெரிய பலம் என்பது அவர்களுக்கு கிட்டத்தட்ட பல்காக கிடைக்கும் சிறுபான்மையினர் வாக்குகள். நான் அதை வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன். அந்த 15%, 13% சில பேர் எனிவேர் 12 to 15%, அதனுடைய பெரும்பான்மையான வாக்குகள் திமுகவுக்கு வரும் வரை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்காது. ஏன்னா கூட்டணி பலம் இருக்கிறது, சிறுபான்மையினர் வாக்கு வங்கி இருக்கிறது. வேறு எந்த ஒரு குரூப்பிங்கும் இந்த மாதிரி 80%, 90% ஒரே கட்சிக்கு போடும் இது கிடையாது. நீங்க மற்ற சமுதாய வாக்குகளை எடுத்துட்டீங்கன்னா, நீங்க உதாரணத்துக்கு வன்னியர் சமுதாயமோ இல்ல முக்குளத்தோர் சமுதாயமோ இல்ல வெள்ளாள கவுண்டர் சமுதாயமோ நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50-60% ஒரு கட்சிக்கு போடலாம், தென் 40% இன்னொரு கட்சிக்கு போடலாம், இல்ல 50% யாருக்காவது போடலாம், 30 போடலாம், 20 போடலாம், அந்த மாதிரி. பட் இந்த மாதிரி 90% ஒரு கட்சிக்கு போடுறதுங்கிறது வந்து யூஸ்வலா அந்த மாதிரி பேட்டர்ன் வேற எந்த குரூப்ல வராது. அந்த மாதிரி குரூப் வந்தா கூட ரொம்ப சிறிய கம்யூனிட்டியா இருக்கும். ஒரு 2% ஓட் ஷேர் இருக்கிற கம்யூனிட்டியோ 1% ஓட் ஷேர் இருக்கிற கம்யூனிட்டி இருக்கலாம். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 15%, ஸோ இது எப்படி இருக்குன்னா, இந்த தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலையும் திமுக வந்து 14-13% ஆரம்பிக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் 0 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து அவர்களுக்கு திமுகவுக்கு தேவை வந்து 25% வந்தா அது 40 ஆயிடும். அதுல இந்த கூட்டணி கட்சிகள் 3-4, திமுகவினுடைய பலமே ஒரு 20-25%, பிளஸ் இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் பிளஸ் கூட்டணி கட்சி பலம், ஆட்டோமேட்டிக்கா அது 40க்கு மேல போயிடும். அதுதான் அவர்களுடைய, அதனாலதான் அவங்க வந்து கேண்டிடேட்டை பார்த்து பெருமளவுல ஓட்டு போடுறாங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா நிறைய கேண்டிடேட் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு ஒன்றும் தெரியாது. பெருசா வந்து அப்படியே தொகுதியில வந்து அப்படியே உழைச்சு சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கிறது இல்லை. ஆனாலும் அந்த கேண்டிடேட்ஸ் திருப்பி நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அதுல நிறைய பேர் வாரிசுகளும் இருக்கிறார்கள். அந்த வாரிசுகளை அவங்க மாத்த போறது இல்லை. அதை பத்தி அவங்க கவலையும் படல. ஏன் கவலைப்படலைன்னா, எப்படியுமோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற லாஜிக்கு எதிரணி வாக்குகள் பிளவுபட்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வினோத், அதிமுக பாஜக இந்த கூட்டணியை ஒன்றாக கூட்டணியில் இந்த தேர்தலை சந்தித்திருந்தால் உறுதியாக ஒரு 10-15 இடங்கள் மேபி அதிகமாக கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அவர்கள் இந்த பிளவுபட்டதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு ஃப்ரீ ஹிட்னுவாங்க, அந்த மாதிரி ஃப்ரீ ஹிட் கிடைக்கும். இப்ப இந்த சிறுபான்மையினர் வாக்கு வந்து அது வந்து பிளவுபடாதா சார்? ஏன்னா அதிமுக ஒரு பக்கம் இப்ப தனியா நிக்கிறாங்க, அவங்க கூட SDP நிக்கிறாங்க. இப்ப கான்ஸ்டிட்யூன்சி ஸ்பெசிபிக்கா எடுத்துட்டோம்னா வேலூர்ல வந்து மன்சூர் அலிகான் அவர் வந்து கேண்டிடேட்டா வந்து நிக்கிறாரு. வேலூர்ல நமக்கு தெரியும், வாணியம்பாடி, ஆம்பூர்ல எல்லாம் கணிசமான இஸ்லாமிய வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாக்குறோம். அப்ப அங்க AC சண்முகமும் அவங்க கதிரானந்தும் நிக்கிறாங்க. அப்படிங்கிற போது அங்க இஸ்லாமிய வாக்கு அதிமுக வேட்பாளர். சோ இஸ்லாமிய வாக்கு அங்க வந்து பிளவுபடாது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? இந்த எலெக்ஷன்லயும் ஆன் பிளாக் 13% அதிமுகவினுடைய முயற்சி இதுதான் ஃபர்ஸ்ட் முயற்சி பல ஆண்டுகளுக்கு பிறகு. நீங்க ஆக்சுவலா நீங்க செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான சிறுபான்மையினர் வாக்குகள் திமுக போகும். ஆனா அதிமுகவுக்கு ஓரளவுக்கு பர்டிகுலரா இஸ்லாமிய சமுதாய மக்களினுடைய வாக்குகள், பெண்கள் வாக்குகள் நிறைய வரும். எப்பவுமே செல்வி ஜெயலலிதா இருந்த போது அக்ராஸ் த போர்டு எல்லா மதத்தை சார்ந்த பெண்களும் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ அது வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்ச பிறகு அது முழுமையாக இழந்து விட்டது. அது எல்லாரும் ஏத்துக்கிறோம். இப்போ அவங்க பாஜக விட்டு வெளியே வந்திருக்காங்க. ஸோ ஓரளவிற்கு சிறுபான்மையினர் பிளஸ் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து சிறுபான்மையினர் மக்களினுடைய காவலர்களாக நாங்கள் இருப்போம் எல்லாம் திரு எடப்பாடி அவர் பேசிட்டு போறாரு. ஸோ நிச்சயமாக ஒரு அட்டெம்ப்ட் அவங்க நிச்சயமா பண்ணுவாங்க. ஓரளவுக்கு அந்த 15% ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது.
பட் நாம் தமிழரும் அதை பிரிக்க கூடும்ல, நாம் தமிழரும் அதே வாக்குகளை பிரிக்க கூடும்ல சிறுபான்மையின வாக்குகள் இல்ல. அதாவது ஏன்னா முஸ்லிம் கேண்டிடேட்ஸ் அவர் நிக்க வைக்கிறார். கரெக்ட் இல்ல, முஸ்லிம் கேண்டிடேட்ஸ் நிக்கிறதுங்கிறது வந்து சிறுபான்மையின மக்களும் வந்து இந்த இந்த ஸ்பிளிட்டிங் கேமை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு இஸ்லாமிய கேண்டிடேட்டுக்கு நிக்க வைக்கிறது வந்து வில் ஆக்சுவலி ஒர்க் டு தி அட்வான்டேஜ் ஆஃப் பிஜேபி கேண்டிடேட்டுங்கிறத அவங்களும் புரிஞ்சுட்டாங்க. இப்போ ஓவைசி போவார், ஊரா போய் அங்கு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கேண்டிடேட் நிக்க வச்சு அவர் ஒரு கணிசமான அளவுல முஸ்லீம் ஓட்டை பிளந்து அதனால பாஜக ஜெயிக்கும் அந்தந்த ஊர்ல. அத வட இந்தியாவில் நான் சொல்றேன், பல மாநிலங்கள்ல. ஸோ ஆனால் இப்பொழுது இஸ்லாமிய சமுதாய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆஹா இவங்க வந்து ஜஸ்ட் பிகாஸ் அவர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஓட்டு போட்டாக்கா பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஆயிரம் இன்டைரக்டா. ஏன்னா அவர் இஸ்லாமிய சமுதாய வாக்குகளை பிளக்கிறாரு, யாருக்கு அது பெனிஃபிட் கொடுக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் இந்த முறை எதிர்பார்ப்பு பீகார் போன்ற மாநிலங்கள்ல ஓவைசி கேண்டிடேட் போட்டா கூட அவருக்கு ஓட்டு வராது அப்படின்னு. இல்ல, ஆனா இப்ப நீங்க 13% திமுக கூட்டணி சொல்லும் போது திமுக அறிவித்த 21 வேட்பாளர்களையும் சரி, இப்ப வரைக்கும் காங்கிரஸ் அறிவித்த 8 வேட்பாளர்களையும் சரி, இது எதுலயுமே வந்து ஒரு முஸ்லிம் கேண்டிடேட் கூட இல்லைங்கிறது ஒரு விமர்சனமா இருக்கு. அது இல்ல அது வந்து திமுகவின் மீது ஒரு பற்று காரணமாக அளிக்கப்படுற ஓட்டே கிடையாது. பாஜக வரக்கூடாது, பாஜகவை யார் தோக்கடிக்கிறதுக்கு பெஸ்ட் சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து போடுற ஓட்டு தான். ஸோ திமுக வந்து அப்படியே பெரிய காவலர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இல்ல, அண்ணா திமுக இப்பொழுது பாஜக பிரிஞ்சுட்டு வந்துட்டாங்க அவங்க காவலர்களா இருப்பாங்க நினைச்சு போடுற ஓட்டுன்னு நான் நினைக்கல. பாஜகவை யார் தோக்கடிப்பாங்க எஃபெக்டிவா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது திமுக கூட்டணி. அதனால திமுக கூட்டணி ஓட்டு போடுவாங்க. அந்த பேசிஸ் தான் நான் பாக்குறேனே தவிர இந்த பிளக்கிற திரு மன்சூர் அலிகான் போன்றவர்கள் நிக்கிறது நிச்சயமாக இஸ்லாமிய வாக்குகளை பிளக்கிறதுக்கு தான். அது யாருக்கு பெனிஃபிட் பண்ணணும்னு நீங்களே கணக்கு போட்டுக்கணும். இப்போ அது ஸ்பிளிட் ஆன அது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில அது கதிரானந்துக்கு ஹோல்சேலா போகுமா போகாதா? இப்ப மன்சூர் அலிகான் போய் அந்த ஓட்டை ஸ்பிளிட் பண்றதுனால கதிரானந்த் ஓட்டு குறைஞ்சு யாருக்கு அது பெனிஃபிட்? ஏசிஎஸ்க்கு தான் பெனிஃபிட். ஸோ அதுதான் வந்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் சிந்திப்பாங்க. வேலூர்ல இவருக்கு ஓட்டு போட்டாக்க கிட்டத்தட்ட அது ஏசிஎஸ்க்கு போடுற ஓட்டு மாதிரி ஆயிருமே, பாஜகவுக்கு போடுற ஓட்டு மாதிரி ஆயிருமே நினைப்பாங்க. இப்ப இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஒரு காயினேஜ் பண்றாங்க. அதாவது அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி அப்படின்ட்டு வந்து அவருடைய பிரச்சாரங்கள்லயும் அவங்களுடைய அந்த சோசியல் மீடியா கேம்பெயின்லயும் வந்து பிரதானமான அந்த வேர்ட் காயினேஜை பார்க்க முடியுது. அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து எடுபடுமா? ஒருவேளை அது பிரச்சாரம் வந்து எடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதிமுக இன்னும் கூடுதலாக பாஜக விமர்சிக்கிறது. இல்லைங்க, திமுக தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதம் வந்து ஆக்சுவலா அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சுக்கல, இப்பவும் ஒரு ரகசிய கூட்டணி தான் வச்சிருக்கிறாங்க. சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து கவர்றதுக்காக அதிமுக இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற ரீதியா அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அது அந்த ஒரு ஸ்டாண்டை கட்டமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா நாங்கள் தான் சிறுபான்மையினர் மக்களினுடைய காவலர்கள்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போ அதிமுகவும் வந்து அதே சொல்ல ஆரம்பிச்ச போது, ஏன்னா நான் அதை திருப்பி பல ஆண்டு காலமா சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் இப்பதான் அதுக்கு மக்களுக்கு அதனுடைய சிக்னிபிகன்ஸ் புரிய ஆரம்பிக்குது. இன்னைக்கு திமுக கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது என்றால் அது அதற்கு மிக முக்கிய காரணம். நான் ஒரே காரணம்னு எதுவுமே நான் சொல்லலை, மிக முக்கிய காரணம் சிறுபான்மையினர் வாக்கு. ஸோ அதை வந்து நம்ம வி கேன் நெவர் ஓவர் எம்பசைஸ் தி இம்பார்ட்டன்ஸ். அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம எவ்வளோ வாட்டி சொன்னாலும் அது குறைந்த இதுவா இருக்காது. ஸோ அந்த வாக்கு வங்கி ஒரு வேளை சரிந்து விடுமோ அப்படிங்கிற கவலையில முதலமைச்சர் இந்த இல்ல ஆக்சுவலா அவங்கெல்லாம் கூட்டணியில தான் இருக்கிறாங்க, ரகசிய இது இருக்கிற ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னு அவர்கள் கூற வேண்டியது இதுக்குதான். வேற என்ன காரணம் இருக்க முடியும்? அதனாலதான் தொடர்ந்து முதல் நாள்ல இருந்து அவங்க பாஜக விட்டு பிரியல அப்படின்னு திமுக இப்ப சொல்லல. எடப்பாடி பழனிசாமி நாங்கள் பிரிந்து விட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாள்ல இருந்து இன்று வரை முதலமைச்சர் இதே தான் சொல்லிட்டு இருக்காரு. அதற்கு காரணம் இதுதான்.
இப்ப இந்த எலெக்ஷன்ல லோக்கல் இஷ்யூஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? லோக்கல் இஷ்யூஸை வச்சு நம்ம வேட்பாளர்களை வந்து தேர்வு செய்யறது அப்படிங்கிறது. இப்ப எக்ஸாம்பிள், இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர்ல இந்த பரந்தூர் உள்ளிட்ட ப்ராஜெக்ட் எல்லாம் வருதுங்கிறதால அங்க ஒரு மிகப்பெரிய போராட்டம். சென்னை உள்ளிட்ட இந்த மண்டலத்துல வந்து இந்த பெருவெள்ளம் ஏற்பட்டது, அதுல ஒரு கிளம்பாக்கம் உட்பட அது எல்லாமே ஒரு விமர்சனமா இருக்கு. சோ இந்த எலெக்ஷன்ல மக்கள் ஓட்டு போடும்போது அந்த லோக்கல் இஷ்யூ வந்து அதுக்கான அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதை தாண்டி தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? பெரும் ஒரு எலெக்ஷனை அந்த தொகுதியில கம்ப்ளீட்டா இஷ்யூஸ் ஸ்விங் ஆகும்னு நான் நினைக்கல. இப்போ உதாரணத்துக்கு இது கிளம்பாக்கத்தில் நடந்த அந்த பஸ் டெர்மினஸ் எப்படி இனாகிரேட் பண்ணாங்க, அதில் பண்ண முதல் சில நாட்களுக்கு இருந்த மெஸ், அதெல்லாம் வந்து ஒரு சில ஆயிரம் வாக்குகளை இப்படி மாற்றலாம். அதே மாதிரி பரந்தூர்ல சில கிராமங்களில் அங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற கிராமங்களில் அது ஒரு இம்பேக்ட் இருக்கலாம். அதை தாண்டி வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. சில எம்பிக்கள் மீது மக்களுக்கு திருப்தி, உதாரணத்துக்கு நான் திருப்பி சொல்றேன், கனிமொழி அவர்கள் நிச்சயமா அந்த ஃப்ளட் டைம்ல ரொம்ப அவங்களுடைய ஒர்க் வந்து எல்லா மக்களும் வந்து அங்க பிரைஸ் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க, கூடவே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிச்சயமா ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரா இருக்கும். பட் அதே மாதிரி சில நான் சொன்னேன் இல்லையா, விருதுநகர்ல எம்பி வந்து அங்கேயே இருக்கிறது இல்லை, அப்பப்போ வந்துட்டு போறாரு. இது வந்து பல இடங்களில் இது ஒரு பிரச்சனை. பல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த தொகுதிக்கும் தொடர்பே இல்லை, சம்பந்தமே இல்லை. அவங்க வந்துட்டு போறாங்கன்னா டெல்லியிலிருந்து பாராளுமன்றம் அட்டெண்ட் பண்ணிட்டு வராங்கன்னு நான் சொல்லல. அவர்கள் லிவ் பண்றது வேற ஊர்ல, அங்கிருந்து வந்துட்டு அப்பப்போ வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து தொகுதியில ஒரு 2 நாள் இருந்துட்டு போயிடுறாங்க. இது மக்களிடையே நிச்சயமா ஒரு அதிருப்தி ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. ஆக்சஸ் இருக்கணும் இல்லையா, லோக்கல் பர்சனா இருக்கணும், ஆக்சஸ் இருக்கணும். நீங்க டெல்லி பாராளுமன்றத்துக்குள்ள போற டைமை தவிர நீங்க இந்த ஊர்ல தானே இருக்கணும், தொகுதிக்குள்ள தானே இருக்கணும். அந்த மாதிரியே இல்லையே, நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மாதிரியே இல்லையே, பாதி பேர் சென்னையில இருக்காங்க இல்லையா. சோ அவர்களுக்கும் அந்த தொகுதிக்கும் தொடர்பு மிகவும் குறைவாக இருக்கிறது. அதை வந்து மக்கள் உன்னித்து இந்த வாட்டி பாக்குறாங்க. அண்ட் அந்த மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இதுல என்ன வருத்தம் என்றால், அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அவர்கள் பர்ஃபார்ம் செய்யவில்லை என்றாலும் இந்த எதிரணி பிரேக் ஆனதுல அவங்களுக்கு ஒரு லக் அடிச்சது, வெற்றி பெறும். பிளஸ் சில ஏரியாஸ்ல இம்பாக்ட் இருக்கலாம். உதாரணத்துக்கு வட சென்னையில இந்த முறை எல்லாரும் சொல்றாங்க ராயபுரம் மனோ வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாரு கலாநிதி வீராசாமிக்கு. ஏன்னா அந்த ஃப்ளட் டைம்ல கிட்டத்தட்ட 5 நாள் 6 நாள் வீடு விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் சிலருக்கு ஏற்பட்டது. ஸோ அது வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அது வைரலா போன வீடியோ அந்த டைம்ல. ஸோ அது மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் நார்த் சென்னைங்கிறது கிட்டத்தட்ட திமுகனுடைய ஒரு கோட்டை. அந்த அதிருப்தி அதை மீறி வந்து ராயபுரம் மனோ வெற்றி பெறுவாரா என்றால் எனக்கு சந்தேகம். பட் இட் வில் பி a close fight. ஸோ கம்பெட்டிட்டிவாக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடங்களில் வட சென்னையும் ஒன்றாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கலாமே தவிர ரிசல்ட்டே மாத்திரும், கம்ப்ளீட்டா தலைகீழா மாத்திருங்கிற இடங்கள் மிகவும் குறைவாக தான் நான் பார்க்கிறேன். சார், இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி. இப்போ வரைக்கும் வந்து எல்லா வேட்பாளர்களும் வந்து வெளியிட்டாச்சு, இந்த தேர்தல் அறிக்கை எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப களத்துல வந்து அவங்களோட செயல்பாடை வந்து எல்லா வேட்பாளரும் தொடங்கிட்டாங்க. ஸோ அதை நம்ம அடுத்துதான் பேசி ஆகும். அதுக்கு முன்பாக ஒரு பெர்செப்ஷன் இருக்குல்ல, பில்ட் பண்றதுல நாங்க ஜெயிப்போம், நாங்க இது பண்ணுவோம், அந்த பெர்செப்ஷன் வார்ல எந்த கட்சி வந்து முந்தி இருக்குன்னு நினைக்கிறேன்? இல்ல, பர்செப்ஷன் வார்னா 2 பர்செப்ஷன் வார் நடக்குது. ஒன்னு வந்து சோசியல் மீடியாவில் நடக்கிற பர்செப்ஷன் வார். அதுல பிஜேபி நிச்சயமாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜெயிச்சிருவோம், இந்த முறை தமிழ்நாடே மாறப்போகுது, எல்லாமே வந்து நமக்கு தான் வரப்போகுது, 10 இடங்கள்ல ஜெயிப்போம், 15-25% ஓட்டு வாங்கிடுவோம், அந்த ஹைப்பை வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியால. கிரவுண்ட் லெவல்ல அந்த ஹைப் இருக்கான்னா நான் பார்த்த வரை அந்த ஹைப் இல்லை. அப்கோர்ஸ் நான் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போகல, பட் நான் போன 4, 5, 6 மாவட்டங்கள்ல அந்த ஹைப் இல்லை. ஸோ இது வந்து கிரவுண்ட்ல யாருக்கு ஹைப் இருக்கு, சோசியல் மீடியால யாருக்கு ஹைப் இருக்கு? சோசியல் மீடியால ஹைப் பிஜேபிக்கு இருக்கு, கிரவுண்ட்ல அவர்களுக்கு அந்த ஹைப் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை.
சோ கிரவுண்ட்ல திருப்பியும் திமுக அதிமுக. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த அளவுக்கு வெறும் புதுமுகங்களுக்கு மட்டும் நிற்க வச்சாங்க, ஏன் அந்த தலைவர்கள் தைரியமாக களம் இறங்கவில்லை அப்படிங்கிறது நிச்சயமா மக்கள் கேட்கிற கேள்வி. ஏங்க இவ்வளவு பெரிய கட்சிங்க, உங்களுக்கும் திமுகவுக்கு தாங்க போட்டின்னு நீங்களே சொல்லும் போது ஏன் எல்லாரும் புதுமுகங்களை இறக்குறீங்க? நான் புதுமுகங்களை இறக்காதேன்னு சொல்லல, பட் ஒரு மிக்ஸ் இருக்கணும் இல்லையா? ஒரு 10 தொகுதியில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அந்த மாதிரி நிற்கணும். ஒரு 10 தொகுதியில புதுமுகங்கள், ஒரு 4-5 தொகுதிகளில் பெண்கள், சிறுபான்மையினர், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். கேண்டிடேட்ஸ் கட்சியில இருக்கிற நபர்களுக்கே அவ்வளவு அறிமுகமாகாத கேண்டிடேட்ஸுங்க, ஏன் அவ்வாறு அவர்களை நிற்க வைக்கிறாங்க? ஏங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இந்த தேர்தல். நீங்க தான் பிரதான எதிர்கட்சி நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தோல்வி வெற்றி விடுங்க, செகண்ட் பிளேஸ் சிமெண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஹெவி வெயிட் இறக்கி இருக்கணும்ல. இப்ப பிஜேபி இவ்வளவு ஹெவி வெயிட் இறக்கி இருக்காங்கல்ல, அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் குறைவு என்று தெரிந்தும் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அப்ப ஏன் நீங்க பண்ணல? நிச்சயமான அந்த கேள்வி திரு எடப்பாடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நன்றி சார். பலருக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. நன்றி.